இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். திமுக அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். அதுவும் ஆளுநரை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று எங்கேயானும் தேச ஒற்றுமைக்கான தேசிய கீதத்தை மரியாதை கொடுங்கள் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம் என்று புதிய அர்த்தத்தை தமிழக அரசு தான் கற்பிக்க முடியும். அதனால அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ளவர்கள் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை நீங்க தீர்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு உங்களோட அமைச்சர் ஒருவரே ஜாதிய பாகுபாடோடு பேசுகிறார், அதை கண்டிச்சீங்களா? ஆக வேறுபாடையும் பிரிவினையையும் ஏற்படுத்துவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான், அதை கண்டிக்காதது. ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் ஒரு கோரிக்கை வைத்தார், அதுவும் தேசிய கீதத்திற்காக ஒரு கோரிக்கை வைத்தார். அதை நிராகரித்து விட்டு இன்னைக்கு அவருக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம். அப்ப தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள். அதனால் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டும். சென்ற 10 நாட்களில் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைதாகினார்கள், அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக தமிழக தெருக்களில் எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுப்பு, ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதியா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எந்த நிலையில் அவர்களுக்கு என்னைக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க? நாங்க ஆர்ப்பாட்டம் கொடுத்த கூட 5 நாளைக்கு முன்னால நீங்க அனுமதி பெறணும்னு சொல்றீங்க. நேற்று அனுமதி பெற்று இன்று எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்? ஆக அப்பட்டமாக எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நசுக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஜனநாயகம் இல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம். ஏன்னா பொங்கல் தொகுப்புல ஒரு ரூபா கொடுக்கலையே, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன? அவங்க ஏதோ ஒரு கோபத்துல முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள். அதை ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு, அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குகிறீர்கள்? நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. இப்ப அந்த பையனை கைது செய்தாச்சு. இப்ப அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யாருன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதனால எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்கிறாங்க, ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது. யார் அந்த சார்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு, விசாரணைகள் வந்தாச்சு. ஆனா ஏன் நீங்கள் ஓடி ஒளிகிறீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சகோதரி கனிமொழி சொல்றாங்க, அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதே, அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் போராடணும்? அப்ப இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க? ஏற்கனவே நேற்று அதுக்கான பதில சொல்லிட்டீங்கல்ல, தப்பான பதில சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் ஆட்சியை எதிர்த்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா? ஆக இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் விவகாரங்களை மறைப்பதற்காக அதிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் திமுக தற்போது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறார். ஆளுநருக்கு எதிராக திமுக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கும் நிலையில் கடந்த 10 நாட்களாக நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்று திமுக நடத்தும் போராட்டத்திற்கு மட்டும் எப்படி காவல்துறை அனுமதி அளித்தது என்று அவர் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.